இப்போ நாங்கள் வந்து இடுக்கி, கேரளா இடுக்கி மாவட்டம். அங்கே வந்து மூணாறுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 47 கிலோமீட்டர்ஸ் இன்டெப்த்தான ஃபாரஸ்ட்டு. பட்டவாடா இந்த இடம், இந்த வில்லேஜோட பேர். ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஃபுல் பிளேஸ் டு பி எக்ஸ்ப்ளோர், எஸ்பெஷலி ஃபார் தி பைக்கர்ஸ். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 20 வெஹிக்கிள்ஸ் பைக் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். லாங் ரைடு, சேஃபான ரைடு, ஒரு பாண்டிங்கு, நைட்லாம் கேம்ப் ஃபயர் இருந்தது. ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளேஸு. வெதர் வந்து சிம்பிளி சூப்பர். ஸோ அதனால் என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குற பைக்கர்ஸ் எஸ்பெஷலி நீங்கள் வந்து சும்மா எல்லோரும் போகிற மாதிரி யூஸ்வலான பிளேஸ்க்கு போகாமல் இந்த இடத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்டடான விஷயங்கள்லாம் போஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி தான் நாங்கள் இப்போ அதிகமாக வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக கூட இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் உங்களோட மஸ்ட் விசிட் பிளேஸ் லிஸ்ட்டில் இந்த இடத்த, இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக டிகே ஃபேம்ஸ் நம்ம ஒரு அழகான ஒரு வட்டவடா ஸ்டேயில் தான் வந்து நம்ம வந்து தங்கியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐயை வந்து அப்படியே பறிச்சுட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ஒரு என்ன சொல்கிறது டென்ஷனு, இது எல்லாமே வந்து இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வட்டவாடாக்கு கிளம்பி வாங்க. இந்த மாதிரி இயற்கையான ஒரு இடத்தெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஃபர்கோட் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப். சீரியஸாகவே சொல்கிறேன். ஏன்னா நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் வித் பைக் அண்ட் பிரதர்ஸ் டீம் கூட. நம்ம ரசாக் பாய் தான் வந்து ரைடை வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்க டீமை வந்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. நம்ம சந்துருவும் சொல்லலாம், ஏன்னா அவரும் ஒரு அட்மின்னு. ஸோ இவங்களை எல்லாரையுமே வந்து பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி குட் ஒரு எஃபெக்ட் போட்டு ரைடர்ஸை வந்து எல்லாருமே வந்து கோஆர்டினேட் பண்ணி கூட்டணும்னாங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பேஜ். அதுவும் இல்லாமல் இந்த இடத்த வந்து, இந்த ஸ்பாட்டை வந்து செலக்ட் பண்ணதுக்கு நம்ம பைக் அண்ட் பிரதர்ஸ் ரசாக் பைக் வந்து ஒரு நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப அருமையாகவே வந்து இடம் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மரத்துக்கு ஒரு மலை, அந்த மலை அடிவாரத்தில் தான் இந்த ஸ்பாட்டை வந்து புக் பண்ணியிருந்தாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஃப்ளவர்ஸு, ஓகேங்களா. இது ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா, இயற்கையும் மாதிரியும் இருந்துச்சு, அப்படியே மேன்மேடாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்லாவே இடம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் வைப்பு, செம்ம வைப்பு. அப்படியே சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு அடித்தோம். ஆக்சுவலாக கேம்ப் ஃபயரு உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த இது நல்ல ஒரு செட்டிங்கு இது வந்து போட்டு வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டே வந்து நான் உங்களுக்கு லிங்க்கு பயோ வந்து கீழே போடுறேன். ஏ ஃப்ரேம் ஸ்டேவும் இருக்குது, மட் ஹவுஸு வீடும் இருக்குது, ப்ளஸ் டென்ட்டு ஸ்டேவும் இருந்தது. அதே மாதிரி காலையில் நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வாயில் தான் புகை வரும் அப்படின்னு பார்த்தேன், பைக்லேயும் புகை வந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்த ஓவராலாகவே நான் வந்து சுற்றி காமிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து நம்ம ரைடர்ஸ் எல்லாமே வந்து மார்னிங் வைப் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. அதுவும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் தான் வந்து இதில் வந்து நாங்கள் கிளம்புறோம். ஆக்சுவலாக எல்லாமே பைக் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இங்கேருந்து ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஸ்டேக்கு கீழே தான் நாங்கள் ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இறங்கி வந்திருந்தோம். நல்ல ஒரு ஆஃப் ரோடிங்காகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக மெயினாக இந்த வீடியோ வந்து காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேவையும் ஆஃப் ரோடிங்கை மட்டும் தான் நான் காட்டியிருப்பேன், காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எஸ்.
பொறுமையாடா பொறுமை. ப்ரோ என்னாச்சு ப்ரோ எப்படி ப்ரோ இது எப்படியா இரியா அப்படியே புடியா இதை ப்ரோ அப்படியே எடுக்காதீங்க, பின்னாடி சைடு சாஞ்சிடுங்க. அதான் சொன்னேன், புஷு புஷுன்னு வாங்க. ரைட் இருங்க. நிற்காதியா? இது யாருது? பார்த்து கால் எட்டல. சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ரோலிங்கில் இன்ஜின் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே இல்லைங்க டீயா இருக்கு. இந்த சைடில் ஒருத்தர வாங்க. கம்பண்ணா ஒன்றும் இல்லை இப்போ என்ன கீரை இறங்கி ஸ்கீரில் தானே இருக்குது. நீ கீர் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு சுத்த விடாத வண்டியை. இருங்க வெயிட் பண்ணு, வராதிங்க. இப்போ கொடுண்ணா. இதை கொடுக்காதியா? டீக்கண்ணா அது வாங்கி தான் ஏத்தண்ணா. வெயிட் வீஸ்டோம் நெக்ஸ்ட் யுவர் சம்பவம். கீழே வாங்க சீக்கிரம் வாங்க விட்டு. இன்னும் நிறைய வண்டி இருக்குது வாங்க. ஏய் மச்சான் மாமா ஏறு போயிடு. ஒன்றும் இல்லை
செம்மையா விட்டு இறக்குனாரு பத்தியா ரொம்ப வெயிட் அடுத்தது எஸ்டி ஏதோ வருது போல 3 கால் பல்ட்டியா 4 கால் பல்ட்டியா அவர் எதுக்குள்ள விட்டார் இங்க விட்டார் போட்டு எடுத்தாச்சு எடுத்துட்டு தான் இருக்கேன் இங்க வரக்கூடாது இதுல ஏத்துறதுனா இதுல விட்டுருங்க ஆனா விட்டு இல்ல இங்க வரணும் இதுல போலாம் வண்டியோட வந்தா கால் எஸ்பியா எஸ்பி மாடத்தை காப்பாத்துறோம் வாத்தல பழக்கப்பட்ட எத்தனை வாட்டி அது இல்ல ரெண்டாவது கியர்ல வராப்பல ஃபர்ஸ்ட் கியர் வந்து அடிக்குது அப்பா ஐயா அவ்வளவு அடிக்குது அது ஃபர்ஸ்ட் கியர் 40 போகும் அது வேற யாரா வரணும் நல்ல போகும் விட்டு இருக்காரு ஏன் நான் விட்டு இருக்காங்க அடடடா அவரோட சைடுல போறது விட்டு அது விட்டதே அப்படியே பிடிச்சிட்டே போகணும் அது ஸ்ட்ரெஸ் தான் ஆகும் எஸ் அவ்வளோதான் வேற யாரு தான் நம்பால யாரு இதுல எதுக்கு நீ ரெக்கார்ட் அடிக்கிற முகிலானி திணிர் அடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலராணி எட்டி தோறு ஸோ ஹைடிக்கு ஃபேம்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம அக்கா கடைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அக்கா கடையில் பழத்துலேருந்து இருக்குது. இது என்ன பழம் இது? எது? ஃபேசல் புட்டா அப்படின்னா இது மரத்தக்காளி. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா சீமகத்திரி பழம். அது அப்படி சாப்பிடலாமா? இது புளிப்பு கவுப்பு எல்லாமே மூணு டேஸ்ட் இருக்கும். ஓகே. ஆனா உடம்புக்கு நல்லது. நல்லா பேசுவாங்க, உங்க யூடியூப் சேனல்ல போடுவாங்க. அக்காவோட கடையில் தான் டிஃபன் இப்போ இன்னைக்கு. அக்கா என்ன டிஃபனுக்கா பண்ணியிருக்கீங்க? தோசை, இட்லி, சாம்பார், பொங்கல், சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. ஓகே. அப்படியே இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. இது தோசை. ஓகே. பொங்கல் மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இட்லி இங்கே இருக்குது. ஓகே. இட்லி இங்கே இருக்குது. ஓகே. வியூ பாயிண்ட் பாருங்கள். அப்படியே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்?
இல்லை வேறு லெவலு. ஸோ வாங்க சாப்பிட்லாம். மறந்துட்டான். ஹாய் டிகே ஃபேன்ஸ், நம்ம